நீங்கள் என்னென்ன பார்க்க போனால் ஜூபிட்டர் 110 பார்க்க போகிறோம். இந்த 4 வேரியன்ட் இருக்குது. ஃபஸ்ட் வேரியன்ட் வந்து எஸ்எம்டபிள்யூ, செகண்ட் வேரியன்ட் வந்து அலாய் வீல், தேர்ட் வீல் வந்து ட்ரம்மு ட்ரம்மு ஸ்மார்டர்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிட் பார்ட்டர்ஸ் பண்ணிட்டு இது வந்து என்னென்னா ட்ரம்மு பண்ணி பார்க்க போகிறோம். முன்னாடி இது வந்து என்னென்னா முன்னாடி வந்து 12 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க, வித் 2+ டயர் கொடுத்துருப்பாங்க. 2+ டயர் இருக்கிறதுனால நீங்கள் ரன்னிங் போயிட்டு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வண்டி நிற்க தேவையில்லை, அப்படி வண்டி போய்கிட்டே இருக்கலாம். இதில் முன்னாடி என்னென்னா பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. பியானோ பிளாக் ஃபினிஷ் இருக்கிறதுனால நீங்கள் வண்டி உங்களை பார்க்க ஒவ்வொரு லுக்காக இருக்கும் உங்களுக்கு. முன்னாடி வந்து என்னென்னா எல்இடி கெட்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா எல்இடி கெட்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ஃபாலோமி கெட்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஃபாலோமி கெட்லாம்னு என்னென்னா நீங்கள் வண்டி ரொம்ப நேரம் ஓட்டிட்டு நிற்கிறீங்க அப்படின்னா லைட் வந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் எரியும். இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருன்னா பிரேக் லாக் கொடுத்துருப்பாங்க. பிரேக் லாக் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ சைக்கிளான பாதையில் நிற்கிறீங்க அப்படின்னா லாக் போட்டுட்டிங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. முன்னாடி வந்து என்னென்னா அனலாக் ஸ்பீடாக மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா எக்கனாமிக் மோடு, பவர் மோடு 2 மோடு இருக்கும். எக்கனாமிக் மோடு இருக்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். பவர் மோடு இருக்கும், பிக்கப் நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா ஃபியூல் பம்ப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கப்போ எரியாது. அப்படி எரிஞ்சுன்னா உங்களுக்கு உள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்குன்னா பெட்ரோல் டேங்க் வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே பெட்ரோல் போட தேவைன்னா இப்போ பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 5 லிட்டர் வந்துடும். முன்னாடி வந்து என்னென்னா 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. மொபைல் ஃபோன் எதாவது உள்ளே வச்சுக்கலாம் உங்களுக்கு. இது வந்து பவர் வந்து எவ்வளோனா 5.5 பவர் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு இன்ஜின் பவர் பிக்கப் நல்லா இருக்கும். இது வந்து 6.2 டார்க் கொடுத்துருக்கறதுனால 5 டார்க் கொடுத்துருக்கறதுனால நீங்கள் வந்து மேடு பலத்தில் இழுத்து போகிற வண்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து என்னென்னா 32 லிட்டர் வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. 32 லிட்டர் இருக்கிறனால நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் உள்ள வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதில் வீல் பேஸ் ஒன்றுனா 1250 mm கொடுத்துருக்கறனால நீங்கள் ஸ்பீடாக போய் கட்டடிக்கும் போது உங்களுக்கு வண்டி டிஸ்கிட் ஆகாமல் இருக்கும். முன்னாடி வந்து என்னென்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் மேடு பலத்தில் போகும்போது உங்கள் சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பின்னாடி வந்து என்னது 3 ஸ்டெப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கறதுனால நீங்கள் பில்லியன் காலையிலுக்கு உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு.